Please. Hello friends, நீங்கள் பார்த்துக்கிட்டு தமிழ்ரார், நான் உங்கள் AK. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட K20க்கு வந்து இந்த அப்டேட் விட்டுட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. பட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்கிறனால வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ கோச்சிக்காதீங்க. இனிமேல் நம்ம தமிழோட சேனல்லேருந்து ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த MIUI 11 எப்படி இருக்குது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரெட் பட்டனை அமைக்கிடுவோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்க ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ரீசெண்ட் ஆப்ஸுக்கு போங்க. ஸோ இந்த ரீசெண்ட் ஆப்ஸில் இந்த யூடியூப் ஆப் ரிவ்யூ வந்து பிளர் பண்ணிக்கிற ஆப்ஷன் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது யூடியூப்பை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், அதோட செட்டிங்ஸுக்கு போங்க. ஸோ செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா பிளர் ஆப் ரிவ்யூன்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுனால உங்கள் யூடியூப் வந்து பிளர் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் ஆப்ஸுக்கு போகிறேன், யூடியூப் வந்து பிளர் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் நிறைய அப்ளிகேஷன்ஸுக்கு பண்ணிக்கலாம். ஸோ ப்ரைவசி லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த செட்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட செகண்ட் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ambient டிஸ்பிளே ஆப்ஷன் போங்க. ஸோ ஷாமி இந்த தடவை எக்கச்சக்கமாக அவங்க ஸ்டைல்ஸை கொட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். அனிமேஷனாக இருக்கட்டும், இதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்டைல்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டைல்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொன்று ஓப்பன் பண்ணி நான் பார்க்குறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஷோ நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், ஷோ பேட்டரி ஸ்டேட்டஸ்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷனும் பேட்டரியும் உங்களுக்கு ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளேல தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சது சிக்னேச்சர். ஸோ இந்த சிக்னேச்சரில் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரேஸை வந்து ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். அதை வந்து ஆன்ஸ்க்ரீன் டிஸ்பிளேவும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாண்ட்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் அலைன்மெண்ட்டில் மாற்றிக்கவும் முடியும். டெக்ஸ்ட் சைஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபாண்ட் சைஸ், போல்டு டெக்ஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்லா தான் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கப்போ நல்லா தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் கலர் சேஞ்சிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணனால டைம் டு டைம் கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்டு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சவுண்ட் அண்ட் நோட்டிஃபிகேஷன் செக்ஷனுக்கு போயிருங்க. ஸோ இந்த தடவை ஷாமி சூப்பர் நிறைய ரிங்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிங்டோன்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷன் டோன்ஸாக இருக்கட்டும், ஸோ ஷாமி இந்த தடவை சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா SIM 1 SIM 2க்கு டெடிக்கேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் நம்ம MIUI 10ல் பார்த்தது தான், ஆனால் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெடிக்கேட்டட், சைலண்ட் அண்ட் DND மோட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓ ஷாமி சூப்பர். ஓகே, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம அடுத்த செட்டிங்ஸ்க்கு வருவோம். ஸோ கீழே பேஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயர்ஃபோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஹெட்ஃபோனை ப்ளக் பண்ணிடுங்க. ஹைஃபை ஆடியோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணனால நீங்கள் ஃபோன்லேருந்து கேட்குற எல்லா ஆடியோஸுமே ஹெட்ஃபோன் மூலயமா உங்களுக்கு நாய்ஸ் கிளியரேஷனாக வரும்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எப்பயும் போல தான் வந்துச்சு. ஸோ பட்டன் அசிஸ்டன்ஸ் மூலயமா உங்களோட ஹெட்ஃபோனில் இருக்க கீஸை வந்து இந்த ஃபோனில் என்னென்ன ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோர்த்தாக இருக்க டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் போனதுக்கப்புறமா ஸோ இன்டெகிரேட்டடாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாக் ஸ்க்ரீனில் எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இருக்கும், ஃப்ளோட் ஸ்க்ரீன் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் சர்க்கிள் நோட்டிஃபிகேஷன் லைட், ஸோ இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நோட்டிஃபிகேஷனும் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் நீங்கள் டிசேபிளோ எனேபிளோ பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் ஸ்டேட்ஸுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ MIUI-ஆ இல்லை ஆண்ட்ராய்டா, ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனல் ஆண்ட்ராய்டு பிடிச்சிருக்கு. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி சேவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஸோ ஆப்ஷன் போனதுக்கு அப்புறமா என்கிட்ட 67% பேட்டரி இருக்குது. அது இன்னும் 28 ஹவர்ஸ்ன்னு காட்டுது ரிமைனிங். ஆனால் இப்போ பேட்டரி சேவர் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ 28 இருக்கிறது இப்போ 43 ஹவர்ஸாக மாறிடுச்சு. அப்போ 2 டேஸாக இந்த பேட்டரி சேவரில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் சார்ஜ் நிற்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனில், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வெல்பீயிங் தான். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டுன்னு சொல்லலாம். நம்ம ஃபோனில் என்னென்னலாம் பண்ணுறோமோ, என்னென்னலாம் பார்க்குறோமோ அதை டேஷ்போர்டில் அப்படியே காமிக்கும். ஸோ எவ்வளோ நேரம் வந்து என் ஃபோன் ஆன் டைமில் இருந்துச்சு, எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்துருந்துச்சு, எத்தனை தடவை என் ஃபோன் வந்து அன்லாக் ஆச்சுங்கிற கொண்டு இது காமிக்குது. ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா 115 நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ ஸ்க்ரீன் டைம்னு பார்த்தீங்கன்னா 1 hour இருக்குது.
ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எதுலாச்சும் நீங்கள் அடிக்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். ஸோ நான் எத்தனை தடவை ஃபோனை அன்லாக் பண்ணுறேன் கொண்டு அது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டியல் கண்ட்ரோலர் ஆப்ஷன் தான். ஸோ அது எங்கேயும் இல்லை. ஸோ இதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடைசியில் இருக்கும். ஸோ பேரண்டியல் கண்ட்ரோல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஸோ இந்த ஆப்ஷன் மூலயமா நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா உங்களோட பசங்க ஃபோனை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எப்படின்னா அவங்க ஃபோன்லேயும் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம பசங்க ஃபோனை இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு சில பசங்கன்னா நிறைய கேம்ஸ் விளையாடுவாங்க. ஸோ அந்த கேம்ஸை நம்ம இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே ஸ்டாப் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேரண்ட்டாக இருந்து இதில் சைன்இன் பண்ணிடுங்க. உங்களோட சன்னை இதில் சைன்இன் பண்ணி வச்சுருங்க. அவங்களோட ஃபோன்லேயே இது சைன்இன் பண்ணி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் இந்த ஆப்ஷன் எடுக்கும். ஸோ இந்த நம்பர் மூலயமா நம்ம வந்து பேர் பண்ணிக்கிட்டு அவங்க ஃபோனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். பேரண்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸுக்கு போங்க. அதில் அடிஷ்னல் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் போனதுக்கு அப்புறமா பட்டன் ஷார்ட்கட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், MI யூஸருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிவிட்டு 0.5 செகண்ட்ஸில் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுறங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹே கூகுள், வாட்ஸ் த டைம் நவ்? It's 11:28. Google, can you just open PUBG Mobile? Opening. நம்மளோட அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா PUBG மொபைலில் இருக்கிற கேம் டர்போ தான். ஸோ இந்த ஆப்ஷனில் நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக அந்த கேஸ்ட். ஸோ இந்த கேஸ்ட்டை ஆன் பண்ணி வச்சோடனே உங்களோட வயர்லெஸ் டிஸ்பிளே அல்லது டிவி ஆகட்டும், ஆண்ட்ராய்ட் டிவி ஆகட்டும், எந்த டிவைசஸ்லுமே இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லைங்க, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டடாக நிறைய செட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஸோ வைஃபை ஆன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிம் 1லேருந்து டேரெக்டாக நம்ம சிம் 2க்கு ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இன்னொரு ஆப்ஷன் இதில் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இன்னொரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுறதுனால இந்த PUBG மொபைல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் பேக்ரவுண்டில் ஓட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, இது வந்து உங்களோட ஸ்க்ரீனை வந்து டேர்ன் ஆஃப் பண்ண வச்சிடும். ஸோ இப்போ வந்து ஸ்க்ரீன் வந்து டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அன்லாக் பண்ணி PUBG மொபைல் உண்மையிலே ஒர்க் ஆகுதான்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். உள்ளல்ல, கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேமராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. பேசிக்கலாகவே நம்மளுக்கு நோட்ஸ் எழுதுறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஸோ கையாமையான என்னென்னமோ எழுதிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ ஒரு மெசேஜை டைப் பண்ணி நான் அதை நோட்ஸில் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணதுக்கப்புறமா இந்த நோட்ஸை நான் இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் இதை நம்ம டெலிட் பண்ணோம்னா டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். பட் நம்ம ஃபிசிக்கல் 2 ஃபிங்கர் கெஸ்டராலேயே இதை நம்ம டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எனேபிள் பண்ணுறதுக்கு டாப் கார்னரில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டபுள் கெஸ்டர்ஸ் ஆப்ஷனில் டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிறதுனால 2 ஃபிங்கர்ஸ்லேயே கெஸ்டர்ஸாலேயே நீங்கள் நோட்ஸை டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல விஷயம் இல்லை, கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை டைப் பண்ணி பாருங்கள். சூப்பர். அது மட்டும் இல்லைங்க, எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ், கிரே ஸ்கேல், டார்க் மோட், ஆட்டோ ஷெஷாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸை நோட்டிஃபிகேஷன் டாகல்லே கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட்டில். இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லலாம். இந்த MIUI அப்டேட் இப்படி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MIUI அப்டேட் வந்து ஒரு மேசிவான அப்டேட். ஸோ MIUI 10 கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஒரு நல்லாவே கொடுத்துருக்காங்க ஷாமியில் இருக்கிறாங்க. ஆனால் ஸோ எனக்கு பர்சனலாக என்ன பிடிக்கலைன்னா இவங்க வந்து ஐகான் சைஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஐகான் ஸ்டைல்ஸ்லாம் நான் மாற்றி பார்த்தேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அது வரல. ஸோ ஐகான் சைஸ் வந்து நான் கம்மியாக எப்பயுமே யூஸ் பண்ண நினைப்பேன். கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கிறது எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஒரு பேசிக்கான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து ஷாமி வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் கம்பெனியாக இருக்குது, நம்பர் 1 கூட இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சாம்சங் கிட்ட இருக்கிற ஒரு பேசிக் ஃபீச்சர் வந்து ஷாமி கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மை அதுதான். ஸோ இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனை வந்து யாரோ ஸ்டோல் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டோல் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து பவர் ஆஃப் பண்ணி அதை வச்சுக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வழிகளெல்லாம் அவங்க முயற்சி பண்ணி அதை எடுக்க வரலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை எங்களால் பண்ண முடியல. ஸோ நான் ஏன் இந்த ஸ்டோரி சொன்னேன்னா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்க எடுத்துகிட்டு வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ்லேயும்
ஸோ இந்த கீ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னடா கீ ஃபீச்சர்னு சொன்னானே அது ஒரு பேசிக் ஃபீச்சர் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி பவர் ஆஃப் பண்ணும்போது ஸோ பவர் பட்டனை ஆஃப் பண்ணும்போது நம்மளுக்கு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோன் ஷட் டவுனே ஆகும். ஸோ இதுதான் அந்த பேசிக் ஃபீச்சர். இது வந்து சாம்சங் மொபைலுக்கு இருக்குது. ஸோ மற்ற ஒரு சில டிவைசஸ்லாம் இருக்குது, ஷாமிக்கு ஆனால் இல்லை கிடையாது. ஸோ நானும் இதை பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் இது ஒரு கரெக்டான டைம், இந்த அப்டேட்லேயே இதை பேசிடலாம். ஸோ இந்த அப்டேட்லேயே அவங்க அதை இன்டிகிரேட் பண்ணுவாங்க, இது தனியாக டெடிக்கேட்டடாக கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் கஸ்டமருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், இது அவங்க கொடுக்குறாங்க. அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த MIUI 11 அப்டேட்டில் உங்களுக்கு எந்த கீ ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அண்டில் சனிங்க ஃப்ரம் தமிழ்ராடார். மேலும் அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கும் வரை தமிழால் இணைந்திருப்போம். ஸோ நன்றி, வணக்கம்.